அனைவருக்கும் வணக்கம். மும்பையில் ஆட்டோவில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனை நாய் கடித்து வெறித்தனமாக விரட்டுகிறது. நாயின் உரிமையாளர் வேடிக்கை பார்த்ததோடு மட்டுமில்லாமல் ரசித்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் மன்னர்கள் இளவரசர்களை தளபதியோடு வேட்டைக்கு அனுப்புவார்கள். அவன் வெற்றிகரமாக வேட்டையாடி சில பல விலங்குகளை கொண்டு வந்தால்தான் யுவராஜனாக மகுடம் சூட்டுவார்கள் மகாராஜாக்கள். ஆனால் இப்பொழுது சமூகத்தில் பழகுவதற்கு, விளையாடுவதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் போல சிறுவர்களுக்கு. அப்படித்தான் இருக்கு நடந்த சம்பவம். சமீபத்தில் மும்பையில் 11 வயது சிறுவன் ஆட்டோவுக்குள்ள நாயையும் சிறுவனையும் உட்கார வைத்து சிறுவனை நாயை விட்டு கடிக்க வைத்து அதை ரசித்து கொண்டிருக்கிறார் உரிமையாளர். அந்த வீடியோ வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த அளவுக்கு மோசமானவர்கள் இருக்காங்கங்கிறத வெளிப்படுத்தி இருக்கு இந்த வீடியோ. மும்பையில் கிழக்கு புறநகர் பகுதியில் 11 வயது சிறுவன் மீது ஃபிட்புல் வகை நாயை ஏவி விட்டு கடிக்க செய்திருக்கிறார் நாயின் உரிமையாளர். அது மட்டும் இல்லாமல் அந்த காட்சியை வீடியோவும் எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவில் அந்த சிறுவன் நாயை பார்த்து பயங்கரமாக அலறுகிறான். அந்த நாயை பிடிக்க சொல்லி கெஞ்சிறான். ஆனால் அந்த நாயின் உரிமையாளர் அதை எதையுமே பொருட்படுத்தாமல் சிரித்து கொண்டே அதை ரசித்து கொண்டிருக்கிறார். அந்த நாய் சிறுவனோட கன்னத்தை கடிக்க துள்ளி குதிக்குது. அந்த ஃபிட்புல் ரக நாய் அவனோட சட்டையை கடிச்சு இழுக்குது. எப்படியோ ஆட்டோவிலிருந்து குதிச்சு தப்பிச்சு வெளியேறுகிறான். அந்த நாயின் உரிமையாளர் அந்த சிறுவனுக்கு உதவுவதற்கு பதிலாக அவன் பயந்து ஓடுவதையும் நாய் விரட்டுவதையும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் மும்பை கிழக்கு புறநகர் பகுதியில் உள்ள மான்குட் பகுதியில் நடந்ததாக சொல்லப்படுது. அந்த சிறுவன் இந்த சம்பவம் குறித்து சொல்லும்போது, அந்த நாய் என்னை கடித்து உடனே நான் தப்பித்து ஓடிவிட்டேன், என்னுடைய சட்டையை கடித்து இழுத்தது, நாயின் உரிமையாளர் தான் எனக்கு உதவுமாறு எவ்வளவோ கெஞ்சியதாகவும் ஆனால் அவர் சிரித்து கொண்டே இருந்தார்னு சிறுவன் கூறியிருக்கிறான். எனக்கு யாரும் உதவ முன்வரவில்லை. அங்கே சில பேர் இந்த சம்பவத்தை படம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த சிறுவன் கூறியிருக்கிறான். அந்த நாயின் தாக்குதலுக்கு சிறுவன் மிகவும் பயந்து போய் இருப்பதாக கூறுகிறார்கள். இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அந்த நாயின் உரிமையாளரை கைது செய்திருக்கிறார்கள் மும்பை போலீஸ். அவர் அந்த நாய் தன்னுடையது இல்லை என்று மறுத்திருக்கிறார். ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த சிறுவன் மீது நாயை ஏவி விட்டு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்காங்க. அதை வீடியோவாகவும் எடுத்து ரசிக்க வேற செய்கிறாங்க. எந்த அளவுக்கு சைக்கோத்தனமான மனநிலை கொண்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு செயல்படுங்கள் நண்பர்களே. ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கறி எடுத்து சமைப்பாங்க வீட்டில். இப்போல்லாம் ரோட்டு கடை ஹோட்டல்னு எப்போ பார்த்தாலும் பிரியாணி, சிக்கன் 65, ஷவர்மான்னு சாப்பிட்றாங்க. சும்மா எப்படி சாப்பிட்றது? கொஞ்சமாக சரக்கு போட்டு சாப்பிட்டாதான் நல்லா சாப்பிட்லான்னு கொஞ்சமாக குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போது சரக்கு தான் மெயின் டிஷ்ஷு, சாப்பாடு கொஞ்சம்தான். எவன் போதையில் இருக்கான், எவன் குடிப்பான், எவன் குடிக்க மாட்டான்னு தெரிய மாட்டாங்குது. குடி போதையில் சிறுவன் யாரு, நமக்கு நிகரானவனா? விளையாட்டை ஒரு அளவோட நிறுத்தணும்னு நிதானம் இல்லாமல் போதைக்கு அடிமையாகி அதுக்கு மேலன்னு கஞ்சா மாதிரி சில போதைப் பொருள் எடுத்துக்கொண்டு சைக்கோத்தனமாக பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது செஞ்சுட்டு நல்ல போதை என்ன பண்ணுனேன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு அதை வேற பெருமையாக பேசிக்கிறாங்க. சிறுவர்களை வைத்திருக்கும் பெற்றோர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி எல்லா மனித மிருகங்களும் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. மும்பையில் நடந்த சம்பவம் வெளி உலகுக்கு தெரிந்து விட்டது. வெளியே தெரியாமல் தினந்தோறும் பல சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. பார்த்துங்க நண்பர்களே. சிறுவர்களை வைத்திருக்கும் பெற்றோர்கள் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வோடு இருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல பல.